அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் இணையவழி நிகழ்வான இந்த 128வது இணையவழி நிகழ்வு இது. கவிச்சோலையில் எந்தன் பாட்டு திறனில் என்னும் தலைப்பில் அரங்கேறவிருக்கும் கவியரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிறுவன செயலாளர் திருமதி பாக்கியலட்சுமி அவர்களே, முதன்மை கவிஞை வாசிக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்க கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் செந்தில்குமார் அவர்களே, நிகழ்வில் கவி பாடவிருக்கும் கவிஞர் பெருமக்களே, நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கும் தமிழ் சான்றோர்களே மற்றும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நமது நிகழ்வின் தலைமையேற்கவிருக்கும் திருமதி வெண்பா பாக்கியலட்சுமி அவர்களை தலைமையேற்க வருமாறு உங்களின் சார்பாக அழைக்கிறேன். வாங்கம்மா. ஐயா, நான் இறுதியா கொஞ்சம் அதிகமான வரும்போது இடையில பேசலாம். நல்லது, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நாம நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா போன நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதமாயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால முன்னுரை என்று பெரிதா நான் எதுவும் சொல்ல விரும்பல. மகாகவி பாரதியார் தன் பாட்டு திறத்தால் இந்த வையகத்தை பாலித்திடுவேன் என்று ஆசைப்பட்டார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்பு வேறென்ன கொள்வாரோ என்று சுதந்திர வேட்கையை தன் பாட்டு திறத்தால் ஏற்றி வைத்தார். தன் பாட்டு திறத்தால் காலா என் காலருகே வாடா உன்னை மிதிக்கிறேன் என்று சவால் விட்டார். வெறும் வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ மாட்டேன் என்று சூளுரைத்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பெண் விடுதலைக்காய் தன் பாட்டு திறத்தால் குரல் கொடுத்தார். இன்னும் எத்தனையோ தன் பாட்டு திறத்தால் நிர்மாணித்தார். கவிஞர்களே, உங்களின் பாட்டு திறத்தால் நீங்கள் சாதிக்க முனைவது என்ன என்பதை இந்த கவியரங்கில் நாம் பார்ப்போம். நாம் கவியரங்கிற்கு செல்வோம். முதலில் திருமதி புனிதவள்ளி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இவங்களை கூப்பிடலாம். கலைச்செல்வி திருமதி கவியொலி கலைச்செல்வி அவர்களை கவிதை பாட வருமாறு அழைக்கிறேன். அம்மா வாங்கம்மா. செந்தில், ஒரு நிமிஷமா. கவியொலி கலைச்செல்வி அம்மா கொஞ்சம் இருங்க. முதன்மை கவிதை வாசிக்கணும். செந்தில், முதன்மை கவிதை உங்கள் கவிதையை. வணக்கம் 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 ஐயா. நான் வாசிக்கணுங்களா ஐயா? வாசிங்க உங்க முதன்மை கவிதை வாசிங்க ஐயா. அந்த கொஞ்சம் அந்த சொல்லிட்டுங்களா, கவிதை அரங்கத்தை பத்தி சொல்லிட்டுங்களா? பத்தி சொல்லிட்டு. உலக தமிழ் பண்பாட்டு சங்க நிறுவனர் பாக்கியலட்சுமி வெண்பா அம்மா அவர்களே, உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் ஐயா மரிய டக்ளஸ் அவர்களே, உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் ஐயா இளங்கோவன் அவர்களே, இத்தளத்தில் இணைந்துள்ள ஆகச்சிறந்த ஆளுமை மிக்க கவிஞர்களுக்கும் எளியவனின் பணிவான வணக்கம். இந்த நெல் மாலை பொழுதில் முகம் காட்டி பேச இணையம் இடம் கொடுக்காததால் இதயத்தால் இணைகிறேன். கவிஞர் பெருமக்களே, உலகையே மாற்றும் உன்னத சக்தி படைத்தவர்கள் கவிஞர்கள். உலகையே மாற்றும் உன்னத சக்தி படைத்தவர்கள் கவிஞர்கள். ஏனெனில் இவர்களின் வார்த்தைகளுக்கும் வலிமை உண்டு. ஆதலால் சமூகம் சுமூகம் அடைய விழிப்புணர்வு கவிதைகளை எழுதி சிகரம் உலக சாதனை படைக்க அன்போடு அழைக்கின்றோம். உங்களின் வரிகளை ஆறத் தழுவிட நூல் காத்து கிடக்கிறது. ஆகச் சிறந்த ஆளுமைகளின் தலைமையில் உங்கள் வார்த்தைகள் உயிர் பெறட்டும். உலக தமிழ் பண்பாட்டு சங்க மேடையில் உங்கள் வரவிற்காக காத்திருக்கிறது உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். அரிய மேடை ஏறிட உரிய காலத்தில் பெயரை பதிவிடுவீர் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நிறுவனர் திருமதி பாக்கியலட்சுமி வெண்பா அவர்களால் நிறுவப்பட்டு வானுயர வளர்ந்து நிற்கிறது. தலைவர் திரு மரிய டக்ளஸ், கௌரவ தலைவர் திரு தமிழ்மகன் பா இளங்கோ,
பொருளாளர் திரு பத்மநாபன் அவர்கள் மற்றும் மகளிரணி தலைவி திருமதி ஸ்ரீதேவி என மாபெரும் ஆளுமைகளின் துணையோடு ஈடு இணையற்று வெற்றி நடைபோடுகிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் 2 நிகழ்ச்சியும், சர் பி.டி. தியாகராயர் அரங்கில் 2 முறையும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து 1 முறையும் மாபெரும் நிகழ்ச்சிகளை நடத்தி வரலாறு படைத்துள்ளது உலக தமிழ் பண்பாட்டு சங்கம். அமைச்சர் பெருமக்கள், திரைப்பிரபலங்கள், ஆகச்சிறந்த வெளியீட்டாளர்கள், கலைமாமணிகள் என பல சிறப்பு விருந்தினர்களை கொண்டு கவிஞர்களை கௌரவித்து வருகின்றோம். ஒவ்வொரு நிகழ்வின் போதும் நூல்கள் வெளியீடு செய்து கவிஞர்களின் திறமைக்கு மேடை கொடுத்து வருகின்றோம். அந்த வரிசையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 2024 சென்னையில் உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நடத்தும் உலக சாதனை கவியரங்கில் தானம் செய்வீர் எனும் கருத்தலைப்பில் இரத்த தானம், கண் தானம், உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு மக்களின் மனங்களில் விதைக்க ஒற்றை சிப்பியில் 100 முத்துக்கள் என்ற நூல் வெளியிட உள்ளோம். இதில் தங்களின் மேலான கவிதைகள் இடம்பெற வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 8 திக்கிலும் இருக்கும் கவிஞர்களை அணிதிரட்டி தமிழுக்கு பணி செய்ய வைப்பதே எங்கள் நோக்கம். 8 திக்கிலும் இருக்கும் கவிஞர்களை அணிதிரட்டி தமிழுக்கு பணி செய்ய வைப்பதே எங்கள் நோக்கம். சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற சச்சிதானந்தத்தின் வரிகளை நினைவில் கொண்டு உங்களை வாழ்த்தி உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் பேராதரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் உறுப்பினரில் எளியவனும் ஒருவன். ஐயா, கவிதைகள் போலாங்க ஐயா. ஹலோ சார், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அம்மா நான் பேசுனது கேக்குதுங்களா? சரியா? நல்லாவே கேக்குது. அப்படியே ஒரு அந்த கவிஞர்கள் குழுமத்துல இணைய விரும்புறவங்கள நீ ஒரு அம்மா சொல்லுங்க ஐயா. கலைவாணர் அரங்கத்துல 3 நிகழ்வு பண்ணியிருக்காங்க ஐயா. நீங்க 2 சொன்னீங்க, 3 நிகழ்வு ஐயா. ஆமாங்க ஐயா. அதாவது நான் இணைந்த பிறகு நடந்த நிகழ்வுகள். இதற்கு முன்னாடி பல வரலாறுகளை உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நிகழ்த்தி இருக்கிறது. எளியவன் இடையில் தான் இணைந்தேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் மாபெரும் ஆளுமைகளோடு மாபெரும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார்கள். கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் வாடகை கொடுத்து அந்த நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அவர்களை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. அவர்களுக்கு உயிர் மூச்சாக தமிழை நினைப்பதால் எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அதனால் வாழ்த்துகிறோம். ஐயா, கவிதைகள் போறேங்க ஐயா. உங்களுடைய தலைமைக்கு முதன்மை கவிதை வாசிங்க. மாற்றப் போவது யார்? காடு மேடுகளை எல்லாம் கழனியாக்கி உய்க்க கொடுத்தது யார்? காடு மேடுகளை எல்லாம் கழனியாக்கி உய்க்க கொடுத்தது யார்? மாட மாளிகைகள் செம்மாந்து நிற்க செங்குருதி சிந்தியது யார்? மாட மாளிகைகள் செம்மாந்து நிற்க செங்குருதி சிந்தியது யார்? தோலாடையிலிருந்து நம்மை நூலாடைக்கு மாற்றியது யார்? தோலாடையிலிருந்து நம்மை நூலாடைக்கு மாற்றியது யார்? தீப ஒளி திருநாள் வான வேடிக்கை கந்தகத்தால் வெந்து தணிவது யார்? சுமையை சுகமென சுமை தூக்கும் தொழிலாளி, சுமையே சுகமென சுமை தூக்கும் தொழிலாளி சுமை இறக்க போவது யார்? கழிவறை வாடை போக்கி ஆடை நாரி அல்லல்படும் தொழிலாளியை மணக்க வைப்பது யார்? கழிவறை வாடை போக்கி ஆடை நாரி அல்லல்படும் தொழிலாளியை மணக்க வைப்பது யார்? குப்பைக்காரி வந்தாச்சு குப்பைக்கு சொந்தக்காரன் உணர்த்துவது யார்? குப்பைக்காரி வந்தாச்சு குப்பைக்கு சொந்தக்காரன் உணர்த்துவது யார்? மாண்டு போவோம் என தெரிந்தும் மீண்டும் மீண்டும் முத்து குளிக்க போவதேன்? வறுமை தொலையாதா வாழ்வு செழிக்காதா ஒற்றை ஏக்கத்தால் அணிந்து மகிழ்வது யார்? மாண்டு போவோம் என தெரிந்தும் மீண்டும் மீண்டும் முத்து குளிக்க போவதேன்? வறுமை தொலையாதா வாழ்வு செழிக்காதா ஒற்றை ஏக்கத்தால் இதை அணிந்து மகிழ்வது யார்? கரை வந்தால்தான் கயிறு நிலைக்கும் மனைவிக்கு, கரை வந்தால்தான் கயிறு நிலைக்கும் மனைவிக்கு
கடலெண்ணை ஏற்றிவிட்டாலும் கரை ஏற்றிவிட்டாலும் மகிழ்ச்சியை மீனை புசிப்பது யார்? கரை கொண்டால்தான் தயிர நிலைக்கும் மனைவிக்கு. கடலெண்ணெய் ஏற்றி கொண்டாலும் கரை ஏற்றிவிட்டாலும் மகிழ்ச்சியே மீனை புசிப்பது யார்? கத்தியால் குத்தினாலும் செவிப்பறையை கிழித்தாலும் அறியாமை இருளகற்ற அயராது பாடுபடும் ஆசிரியர்கள் செழிக்கப் போவது யார்? கத்தியால் குத்தினாலும் செவிப்பறையை கிழித்தாலும் அறியாமை இருளகற்ற அயராது பாடுபடும் ஆசிரியர்கள் செழிக்கப் போவது யார்? இப்படி எண்ணற்ற உழைப்பாளிகளின் குருதியில் இறுதி வரை பயணிக்கும் சகவாசிகளில் நானும் ஒருவன். பயனில்லா மனிதன் பாரில் இல்லை, பயனில்லா மனிதன் பாரில் இல்லை. ஆதலால் சமத்துவம் என்பது வார்த்தைகளில் இல்லாமல் வாழ்க்கையிலும் அமையட்டும். ஆதலால் சமத்துவம் என்பது வார்த்தைகளில் இல்லாமல் வாழ்க்கையிலும் அமையட்டும். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் என்றான் பாரதி. இங்கு தனியொரு மனிதனுக்கு மதிப்பில்லை எனில் கொதித்தெழுவோம். வாருங்கள். ஜெய்ஹிந்த். அருமை அருமை அருமை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமை அருமை. வாழ்த்துக்கள் செந்தில். முதன்மை கல்வி என்பது மிகவும் சிறப்பாகவும் ரொம்ப அருமையாக அமைந்தது. உங்களுடைய ஒரு நேரத்துல ஒருத்தர் மட்டும் ஒளி வாங்கி திறந்திருந்தா இந்த எரிச்சல் வராது. மத்தவங்க எல்லாம் அணைச்சி வைக்கிறது சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய பாட்டு திறத்தால் துன்பப்படும் துயரப்படும் தொழிலாளிகளுடைய துன்பங்களை, அவருடைய கடினமான வாழ்க்கையை பற்றி ரொம்ப அற்புதமா சொல்லி இந்த வாழ்க்கையில் ஒரு சமத்துவம் எப்படி வரும் என்பதை ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் செந்தில். மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது கவியொலி திருமதி கலைச்செல்வி அவர்களை கவிதை வாசிக்க அழைக்கிறேன். வணக்கங்கள் ஐயா. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்திற்கும் திரு மரிய டக்ளஸ் ஐயாவிற்கும் அம்மையார் வெண்பா அவர்களுக்கும் மற்றுமுள்ள ஆன்றோர்கள், சான்றோர்கள், சாதனையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். என்றன் பாட்டு திறத்தாலே நீதியும் நேர்மையும் வாடா மலர்களாய் வண்ணங்களாய் சிரித்து உண்மையும் பெண்மையும் மதிப்பாய் மலருமே. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அழிக்கப்பட்டு தன்னம்பிக்கையும் தைரியமும் தழைத்து ஓங்கி வளருமே. இயற்கை விவசாயமும் பசுமை வீடுகளும் பெருகி பாலை வனங்களும் சோலை வனங்களாக மிளிருமே. என்றன் பாட்டு திறத்தாலே பாலை வனங்களும் சோலை வனங்களாக மிளிருமே. கல்வியும் கட்டுப்பாடுகளும் வளர்ந்து கடமையும் கண்ணியமும் பெருகுமே. அடிப்படை உரிமைகளும் அழகான காடுகளும் நிறைந்து அறிவிற்கும் திறமைக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடிடுமே. லஞ்சமும் வஞ்சமும் இன்றி பொய்யும் பித்தலாட்டமும் ஓடி ஒளிந்து இன்பமே மழையாய் பொழிந்திடுமே. பாட்டும் தாளமும் மிகுந்து பண்பும் பாசமும் ஊற்றெடுத்து உலகமே புனிதமும் புகழும் பெற்று நிறைந்திடுமே. தாய் தமிழை தரணியெல்லாம் வாழ்வாகச் செய்து தரமான வரமாக தத்துவச் சுடராக தன்னிகர் அற்றவளாக ஒளிர்ந்திடுமே. நம் தமிழ் ஒளிர்ந்திடுமே. பருவம் தவறாமல் மழை பொழிந்து வலிகள் இல்லாத வாழ்க்கையும் மருந்தில்லா விருந்தையும் ஏற்று மகிழ்வார்களே. தோல்வியில் துவலாத எண்ணமும் ஏமாறாமல் வாழும் வண்ணமும் பெற்று புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் புகழுக்கு மயங்காத உள்ளத்தையும் பெறுவார்களே. தோல்வியில் துவலாத எண்ணமும் ஏமாறாமல் வாழும் வண்ணமும் பெற்று புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் புகழுக்கு மயங்காத உள்ளத்தையும் பெறுவார்களே. பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதித்து அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மிதித்து
அன்பையே ஆயுதமாய் கொடுப்பார்களே. முதியோர் இல்லங்களே இன்றி, அனாதை குழந்தைகள் இன்றி, வறுமையின்றி வளமான வாழ்க்கை வாழ்வார்களே. பிறந்த வீட்டின் பெருமையையும் புகுந்த வீட்டின் புகழையும் நிலைநிறுத்தி உல்லாசமாகவும் உழைக்கவும் கற்பார்களே. மக்கள் உழைக்கவும் கற்பார்களே. லட்சியத்தையும் இலக்குகளையும் முன்னிறுத்தி வேதனைகளை தாண்டி சாதனைகளை செய்து முன்னேறுவார்களே. நல்ல மனநலத்தோடு நல்ல உடல் நலனையும் பெற்று ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அடைந்து இன்புறுவார்களே. போராட்டங்களையும் சண்டைகளையும் விடுத்து முடிந்த சேவைகளை முழு மனதோடு செய்து முழு மதியாய் ஒளிர்வார்களே. நல்ல கொள்கையோடும் மன நிம்மதியோடும் நான் இளம் போற்ற நான் மறை வாழ்த்த ஒன்றுபட்டு வாழ்வார்களே. என்றன் பாட்டு திறத்தாலே ஏற்றமே காணும் உலகனிலே. வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. அருமை அருமை அருமை. எத்தனை அடுக்கிட்டீங்க. உங்களுடைய பாட்டு திறத்தால் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தையே இந்த உலகத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை விடயங்கள் என்னால திரும்பி சொல்ல முடியல. எத்தனை நம்பிக்கையை ஊற்றுறீங்க. இயற்கை விவசாயம் உங்க பாட்டு திறத்தால வருது. பாலைவனம் சோலையாகிறது. இன்பம் மழையாக பொய்கிறது. தமிழ் உயர்கிறது. பெற்றோர்களை மதிக்கிறார்கள். அன்பே ஆயுதமாகிறது. போராட்டம் சண்டை எல்லாம் நீங்கி உலகில் அமைதி நிலவுகிறது என்று மிகவும், அதாவது பாரதிக்கு எத்தனை விடயங்களை பாரதியார் தொட்டு பேசினாரோ அத்தனை விடயங்களையும் ஒரு ஒரு பாட்டுல நிறைய விடயங்களை நீங்க தொட்டிருக்கிறீங்க. உங்க பாட்டு திறத்தால் இதெல்லாம் திறக்க வேண்டும். வாழ்த்துக்கிழமை. நன்றி. மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து காஞ்சி கதிரவன் உங்க வந்துடுறீங்களா? நீங்க பாடிடுறீங்களா? உங்க இது சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஏன்னா இருங்க வரேன். சரிங்க ஐயா. எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியல. 9வது இடத்துல கொடுத்துருக்கீங்க பட்டியல்ல. சரி. ஆமா, எனக்கு அப்புறம் இணையம் சேர்ந்துருச்சுன்னா பேச முடியாது. சரி சரி சரி. தொடரலாங்களா? வாங்க வாங்க. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமேன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தெழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தந்தையருக்கும் தந்தையினால் வாழ்த்துகளையும் சொல்லி உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் நடத்துகின்ற மிக சிறப்பான இன்றைக்கான ஒரு நிகழ்ச்சி என்றன் பாட்டு திறத்தாலே என்ற தலைப்பில் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் ஐயா மரிய டக்ளஸ் அவர்களே, நிறுவனர் செயலாளர் வெண்பா பாக்கியலட்சுமி அம்மையார் அவர்களே, சிறப்பு தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் இளங்கோவன் ஐயா அவர்களே, தொடக்கத்தில் முதல் பா மற்றும் உலக பண்பாட்டு சங்கத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் பட்டியலிட்டு சொன்ன ஐயா செந்தில்குமார் அவர்களே, பொருளாளர் பத்மா அவர்களே, இந்த 127ஆம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய மாபெரும் ஆளுமைகளாக இணைந்திருக்கக்கூடிய ஐயா கோபிநாத் அவர்களே, அரங்க சக்திவேல் அவர்களே, பாக்கியராஜ் அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, எனக்கு முன்பாக சிறப்பான ஒரு பாவை தந்திருக்கக்கூடிய கவியொலி கலைச்செல்வி அம்மையார் அவர்களே, மற்றும் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றன் பாட்டு திறத்தாலே ஒரு 3 எண்சீர் விருத்தங்களை மட்டும் தருகின்றேன். என் பாட்டு திறத்தாலே எழுதி வைக்கும் எல்லாமே இன்பத்தை பயக்கும் என்றும், கன்றை போல் துள்ளியாடும் குழந்தையெல்லாம் காட்டுகின்ற அன்பு நிலை பாடி வைப்பேன். தன்னுழைப்பால் தரணிக்கே உணவளிக்கும் தன்மையராம் உழவோரை பாடி வைப்பேன். அன்றந்த அறிவாளர் ஆக்கி தந்த அறநூலாம் திருக்குறளை போற்றி வைப்பேன். மண்ணு புகழ் கொண்டுள்ள வியப்பை எல்லாம் மனந்தளராது ஆக்கி வைத்தோர் உழைப்பை போற்றி, இன்னமுதை ஊட்டி வளர்த்த தாயை போற்றி,
எல்லாமும் பெற வைத்த தந்தை போற்றி, இன்பத்தை தருகின்ற மனையால் போற்றி, என்றென்றும் ஆயுள் நீட்டும் மக்கள் பாடி, அன்பு அறமும் பொருள் ஈட்டும் நெறியை சொன்ன ஆசான்கள் அனைவரையும் பாடி வைப்பேன். பொன்மணிகள் தேர்ந்து செய்த அணிகள் போல பொது நலத்தை பேணுகின்ற அகத்தை கொண்டோர், தன்னலத்தை கருதாமல் கடமையாற்றும் தகைமைக்குள் மாந்தரையும் போற்றி வைப்பேன். தென்னாட்டார் திறத்தாலே வளர்த்து வந்த திறமான காதலையும் போற்றி வைப்பேன். குன்றனைய தின்தோழர் மரத்தை எல்லாம் குவலயத்தோர்க்கு என்றென்றும் பாடி வைப்பேன். இந்த சிறப்பான வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து ஒரு வேண்டுகோள் மட்டும். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் என்ற இந்த அமைப்பில் கூடுமானவரை தமிழ் சொற்களை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள். பாவலர் என்று சொல்லலாம், கவிஞர் தவிர்க்கலாம், தானம் செய்வீர் தவிர்க்கலாம், கொடை தாரீர் சொல்லலாம், விவசாயம் தவிர்க்கலாம், வேளாண்மை தமிழ், நன்றிகள், நன்றி என்பது பண்பு, அதற்கு பன்மை தேவையில்லை, நன்றி என்று சொல்லலாம். விடயம் விடயம் என்று சொல்வது விஷயம் என்பதனுடைய வடமொழி தழுவல். அந்த விடயத்தை விட்டுவிடலாம், செய்தி என்று சொல்லலாம். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்க, தல்வோர் தல்க. வாய்ப்பு வழங்கிய உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மரிய டக்ளஸ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். சிறப்பு 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 சிறப்பு. சிறப்பான கவிதையை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு அறிவுரையும் வழங்கியிருக்கீங்க. உங்களுடைய தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம் வெட்டத்தக்கது. அதே போல ஒரு என்சீர் விருத்தத்துல ரொம்ப அருமையான கவிதைகளை சொன்னீங்க. உங்களுடைய கவிதையால் யார் யார் சிறக்க வேண்டும், தாய் தந்தை முதல் மனைவியர் மக்கள் முதல் அனைவரும் சிறக்க வேண்டும், ஆசிரியர் சிறக்க வேண்டும், இந்த உழைப்பாளிகள் சிறக்க வேண்டும் என்ற அற்புதமான கவிதையை ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப அருமையாகவும் அளித்தீர்கள். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. பண்பாட்டு சங்கத்தோடு இணைந்திருங்கள். நீங்க உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்துல இணைந்து ஒரு நிர்வாகியாக கலந்து கொண்டு இந்த சங்கத்தை வளர்க்க என்னுடைய வேண்டுகோளாக உங்களை வைக்கிறேன். நீங்க விரைவில் கலந்து, சரிங்களா? நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. திருமதி திருக்குறள் புனிதவள்ளி இருக்கீங்களா? பா சரவணன் இருக்கீங்களா? சரவணன் ஐயா இருக்கிறேன் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களை காக்க வச்சுட்டேன். ரெண்டாவது ஆள் நீங்க. வாங்க. உங்களுடைய கவியரங்கில் பங்கேற்க கூகுள் செயலி வாயிலாக குழுமியுள்ள அனைவருக்கும் இனிய மம்மல் வேலை வணக்கங்கள். என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கும் கவிசோலையில் என்றன் பாட்டு திறத்தாலே எனும் தலைப்பில் இதோ கவிபாட தொடங்குகிறேன். உங்கள் செவியில் தேன் சொட்டுமாறு. கா கா என்று கரையும் கருப்பான காகத்தை இவ்வுலகில் பாடினவன் இல்லை. பொதி சுமக்கும் கழுதையை பரிகசித்தவன் உண்டு, பாடினவன் இல்லை. ஆடும் மயிலையும் பாடும் குயிலையும் பாடினவனுக்கு தெரியவில்லை இவைகளை. ஆடும் மயிலையும் பாடும் குயிலையும் பாடினவனுக்கு தெரியவில்லை இவைகள். காகத்தை கண்டு கழுதையை விரட்டினர், ஏன் என்று புரியவில்லை. உலகில் பிறக்கும் உயிர்கள் எல்லாம் ஒரு வகையில் அழகு என்று தெளிந்து நோக்கு. உலகில் பிறக்கும் உயிர்கள் எல்லாம் ஒரு வகையில் அழகு என்று தெளிந்து நோக்கு. காகமும் ஒரு அழகு, அது பார்க்கும் விதமே ஒரு தனி அழகு. காகமும் ஒரு அழகு, அது பார்க்கும் விதமே ஒரு தனி அழகு. கழுதையும் ஓர் அழகு, அது உதைக்கும் தோரணையே ஒரு தனி அழகு. பார்க்கும் பார்வையிலே இருக்கும் அழகு, பார்ப்பதிலே தோன்றும் அழகு.
பார்க்கும் பார்வையிலே இருக்கும் அழகு பார்ப்பதிலே தோன்றும் அழகு. காகத்தை பாடினேன், கழுதையை பாடினேன், யாருக்காகவும் அல்ல, அவைகளும் ஓர் உயிரினம் என்றேன். அது மட்டுமல்ல, காற்று வெளியினில் பாடி திரியும் பறவைகளே, காற்று வெளியினில் பாடி திரியும் பறவைகளே, தோப்பு தோட்டத்தில் பழம் தின்னும் சிறகு ஜீவன்களே, நன்றி நவின்றிடவோ நல்லிசை பாடுகின்றீர்கள், நன்றி நவின்றிடவோ நல்லிசை பாடுகின்றீர்கள், எனக்கொரு பாட்டு நீங்கள் பாடுங்கள், உங்களுக்கொரு பாட்டு நான் தந்திடுவேன், என்றன் பாட்டு திறத்தாலே. நன்றிகள் ஐயா, வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள். நன்றி சரவணன். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில ஒரு பாட்டு கொடுத்திருக்கிறீங்க. உங்கள் பாட்டு திறத்தால் யாரும் பாடாத காக்கையும் கழுதையும் ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இந்த உலகத்துல எதுவுமே அழகு இல்லாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் அழகானதுதான். அந்த சிறப்பு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு அணுகுமுறை. வாழ்த்துக்கள் சரவணன். நீங்க இது முதல்ல இது வரைக்கும் வந்திருக்கீங்களா நம்ம இதுக்கு நிகழ்வுக்கு? வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? இப்போ சமீப காலமா தாங்க கொஞ்சம் இணைய வழியில இணைய முடியல, வேலைப்பளு காரணங்களால. சரி சரி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி நன்றி. சரிங்க. மணிமேகலை உதயகுமார் இருக்கீங்களா? கவிஞர் மணிமேகலை உதயகுமார். வணக்கம்மா, வாங்க வாங்க. ஐயா இருக்குங்க. ஒலி வாங்கிய இது பண்ணு. ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுப்பா. வணக்கம் வணக்கம். வணக்கம்ங்க ஐயா. என்னை எப்போதும் உயிர்த்தல வைக்கும் என் தாய் தமிழ் மொழிக்கும், என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தையருக்கும், எப்போதும் கலையை போற்றும் அனைத்து கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தன் பாட்டு திறத்தாலே அப்படின்ற வரியில் நான் கவிதை பாட விரும்புகிறேன் ஐயா. கவி எழுதிடவே, என் வரி பதித்திடவே, மக்கள் மனம் மகிழ்ந்திடவே, 1000 சொற்கள் பதித்திடுவேன், மக்கள் சொல்வளம் பெருக்கிடவே, வார்த்தைகள் உள்ளம் நுழைந்திடுவே, ஒற்றுமை பேணி காத்திடவே, தமிழ் வளம் ஓங்கி வளர்ந்திடுவே, நீ சாணக்கியர் கண்ணில் பதித்திடவே, இயற்கை பேணி காத்திடவே, விவசாயியின் வருவை ஒழுக்கிடுவே, பாரதியின் பெண்ணின் வளர்ச்சியில் ஓங்கிடவே, பெண்ணின் கற்பு பேணி காத்திடவே, சிறு பிள்ளையும் பெண்ணை மதித்திடுமே, என் பாட்டுத்திறன் வரிகள் அனைத்துமே தாய் தந்தையன் பாசம் போற்றுமே, முறியோர் இல்லம் தவிர்க்குமே என்று கூறி வணங்குகிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். இவ்வளவு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அதுதான் ஒரு கடுகு சிறுத்தாலும் அதனுடைய காரம் போகாதுன்ற மாதிரி ஒரு சின்ன கவிதை தான். அதுல நிறைய விடயங்களை சொல்லிட்டீங்க. தாய் தந்தையர், பெண்ணின் பெருமை, தமிழின் பெருமை, எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா. நீங்க தான் என்னுடைய பாரதிக்காக கவிதை பாடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னது நீங்க தானே? அது எழுதிருக்குது என்னுடைய பாரதி. கண்டிப்பா சரி, பாரதி போற்றும் பெண்மையா அல்லவாயா? வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு கண்டிப்பாங்க கண்டிப்பா. ஐயா, கவிஞர் முனைவர் அரங்க சக்திவேல் ஐயா, வணக்கம். வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். என்றன் பாட்டு திறத்தாலே என்ற இனிமையான கவியரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்க நிறுவனர் செயலாளர் கவிஞர் இரா பாக்கியலட்சுமி அம்மா அவர்களே, சிறப்பாக நெறியாளுமை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கவிஞர் மரிய டக்ளஸ் ஐயா அவர்களே, முதன்மை கவிதையை பாடியிருக்கும் என் அன்பு இளவல் திரு செந்தில்குமார், ஒருங்கிணைப்பாளர் கடலூர் மாவட்டம் உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் அவர்களே, கவிதை பாடிவிட்டு சிறப்பாக பாடிவிட்டு சென்றிருக்கும் கவிஞர் காஞ்சி கதிரவன் அவர்களே, மற்றும் சக கவிஞர் ஆளுமைகளே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரங்க தலைப்பு
என்றன் பாட்டு திறத்தாலே என்றன் பாட்டு திறத்தாலே எழுந்து வணங்கின மலர்கள் என்றன் பாட்டு திறத்தாலே எழுந்து வணங்கின மலர்கள் என்றன் பாட்டு திறத்தாலே சுற்றும் உலகம் சுகமாய் சுற்றும் என்றன் பாட்டு திறத்தாலே சுற்றும் உலகம் சுகமாய் சுற்றும் என்றன் பாட்டு திறத்தாலே வறண்ட நீர்நிலைகள் விரும்பி நிரம்பும் என்றன் பாட்டு திறத்தாலே வறண்ட நீர்நிலைகள் விரும்பி நிரம்பும் என்றன் பாட்டு திறத்தாலே காணி நிலமும் கழனியாகும் என்றன் பாட்டு திறத்தாலே காணி நிலமும் கழனியாகும் என்றன் பாட்டு திறத்தாலே பாட்டாளிகளின் வியர்வைகள் யாவும் பொன்னாய் பூ என்றன் பாட்டு திறத்தாலே பாட்டாளிகளின் வியர்வைகள் யாவும் பொன்னாய் பூ என்றன் பாட்டு திறத்தாலே போதைப் பொருள் அடிமைகளும் நல்ல பாதைகளில் வலம் வருவார்கள் என்றன் பாட்டு திறத்தாலே போதைப் பொருள் அடிமைகளும் நல்ல பாதைகளில் வலம் வருவார்கள் என்றன் பாட்டு திறத்தாலே பொட்டு வைத்த பெண்களும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியையே பெறுவார்கள் என்றன் பாட்டு திறத்தாலே பொட்டு வைத்த பெண்களும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியையே பெறுவார்கள் என்றன் பாட்டு திறத்தாலே தென்றல் காற்றும் கூட மெட்டு கட்டி பாடி மேடை ஏறிடும் என்றன் பாட்டு திறத்தாலே தென்றல் காற்றும் கூட மெட்டு கட்டி பாடி மேடை ஏறிடும் என்றன் பாட்டு திறத்தாலே கோடை காலமும் கொடைக்கானல் ஆகிடும் என்றன் பாட்டு திறத்தாலே கோடை காலமும் கொடைக்கானல் ஆகிடும் என்றன் பாட்டு திறத்தாலே மரங்களெல்லாம் அபிநயம் கோர்த்து அலங்கார நடனமாடும் என்றன் பாட்டு திறத்தாலே மரங்களெல்லாம் அபிநயம் கோர்த்து அலங்கார நடனமாடும் என்றன் பாட்டு திறத்தாலே பேதைகளெல்லாம் மேதைகளாவர் என்றன் பாட்டு திறத்தாலே பேதைகளெல்லாம் மேதைகளாவர் என்றன் பாட்டு திறத்தாலே மழை பொழிவுகளும் சிறப்பு சொற்பொழிவாக்கும் என்றன் பாட்டு திறத்தாலே ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொருவருக்கும் பல வெற்றிகளுக்கு வித்திடும் என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையகம் யாவும் கையகத்தில் பலன் மேல் பலனாக பகலவன் போல பட்டொளி வீசும் என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையகம் யாவும் கையகத்தில் பலன் மேல் பலனாக பகலவன் போல பட்டொளி வீசும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரங்க சக்திவேல், விருத்தாச்சலம். அருமை 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 அருமை. எவ்வளவு ஒரு நீண்ட ஒரு பட்டியல், இது எண்ணி பார்க்க இயலாத ஒரு பெரிய பட்டியலாக இருக்கிறது. இந்த உங்களுடைய ஆசை நிச்சயமா இது ஒரு பேராசை தான். உங்கள் பாட்டு திறத்தால் இவ்வளவு நன்மைகளும் இந்த உலகத்தில் வந்து குவிந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். சொல்லி மாலை அது போல இருக்கிறது. சுற்றும் உலகம் சுகமாக சுற்றும், வறண்ட நிலங்கள் நீர்நிலைகளாகும், கழனி காணி நிலம் கழனியாகும், வியர்வை பொன்னாக பூக்கும், பொன்னாக பூக்கும் என்பது ரொம்ப சிறப்பானது. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, தென்றல் காற்று மெட்டு கட்டி ஆடும். ரொம்ப அழகான ஒரு வரிகள், மிகவும் சிறப்பு ஐயா. கோடை காலம் கொடைக்கானலாக மாறும். உண்மைதான், ரொம்ப அனுபவிச்சுட்டோம் இந்த கோடை காலத்தை. மிகவும் சிறப்பான வரிகள். உங்கள் பாட்டு திறத்தால் இந்த வையகம் சிறப்புற மாறும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றிங்க ஐயா. அடுத்து அனிதா ராஜேந்திரன் இருக்கீங்களா? அனிதா ராஜேந்திரன், மாலை வணக்கம் ஐயா. மாலை வணக்கம். வாங்க வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. வாங்க. இது உங்களுடைய காணொளி என்னன்னு தெரியல, டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரிங்கம்மா, சரிங்க, பரவாயில்ல. ஓகே.
எந்தன் பாட்டுத்திறனாலே என்னும் தலைப்பில் ஒரு ஜனநாயக நாட்டின் பெருங்கூட்டத்தில் இருந்து நான். என் பெயர் அனிதா ராஜேந்திரன். காலம் விட்டு சென்ற கடைக்கோடி தமிழன் நான். காலம் விட்டு சென்ற கடைக்கோடி தமிழன் நான். உடலில் இல்லை உள்ளத்தில் தான் ஊனம். உடலில் இல்லை உள்ளத்தில் தான் ஊனம். கொலையும் கொள்ளையும் வேடிக்கை பார்க்கும் என் இரு கண்கள் வேண்டாம். கொலையையும் கொள்ளையையும் வேடிக்கை பார்க்கும் என் இரு கண்கள் வேண்டாம். என் வையகம் அது விற்று தீர்ந்தது என்ற செய்தி கொள்ள செவி வேண்டாம். என் வையகம் அது விற்று தீர்ந்தது என்ற செய்தி கொள்ள செவி வேண்டாம். ஓட்டுக்கு பணம் வாங்கும் என் வழக்கை உலக்கையாய் போகட்டும். ஓட்டுக்கு பணம் வாங்கும் என் வழக்கை உலக்கையாய் போகட்டும். ஓர் இடத்தில் குவிந்த செல்வத்தை காக்க குடிசை இல்லாதவன் போராடும் ஜனநாயக உரிமையை, ஓர் இடத்தில் குவிந்த செல்வத்தை காக்க குடிசை இல்லாதவன் போராடும் ஜனநாயக உரிமையை பொறுத்து கொள்ளா என் நெஞ்சம் பாறையாய் போகட்டும். மதுவிற்று நாடாளும் மன்னர்களின் மணிமுடி பெண் சாபத்தால் மண்ணாகட்டும். மதுவிற்று நாடாளும் மன்னர்களின் மணிமுடி பெண் சாபத்தால் மண்ணாகட்டும். தோட்டத்தில் துள்ளி குதித்தாட நாட்டு வெள்ளை பசு உண்டோ? தோட்டத்தில் துள்ளி குதித்தாட நாட்டு வெள்ளை பசு உண்டோ? இங்கு அத்தனையும் இழந்தோமடா. எஞ்சி என்ன வளம் இருக்கு இந்த திருநாட்டில்? எஞ்சி என்ன வளம் இருக்கு இந்த திருநாட்டில்? கையை ஏந்தினால் மட்டுமே வாழ்வு உண்டு வரும் நாளில். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. ஐயா உங்களுடைய வார்த்தை இது கேட்கவில்லை. இப்ப செய்தி கேட்கவில்லை. இல்ல இல்ல கையேந்தும் நிலையில் தான் இருக்கிறோம் என்று முடிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. எஞ்சி என்ன வளம் இருக்கு இந்த திருநாட்டில்? கையை ஏந்தினால் மட்டுமே வாழ்வு உண்டு வரும் நாளில். அதுதான் உண்மை, யதார்த்தம் இன்றைய சூழலில். நன்றி. ஓட்டுக்கு வாங்கும் வழக்கை உலக்கையாக மாறட்டும். அந்த அநியாயத்தை பார்த்திருக்கும் அந்த உள்ளம் பாறையாக போகட்டும். மதுவிற்று ஆட்சி செய்யும் இந்த ஆட்சியர்கள் பெண் சாபத்தால் ஒழிந்து போகட்டும். ஒரு சாபமாக விட்டிருக்கிறீர்கள். உங்கள் பாட்டு திறத்தால் தீயவை அனைத்தும் ஒழியட்டும். நன்றிமா, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்து திரு பாக்கியராஜ் இருக்கீங்களா? செந்தில் பாக்கியமா இருக்காங்களா? இல்ல. முனைவர் மோகனசுந்தர் ஐயா இருக்கீங்களா? முனைவர் மோகனசுந்தர் ஐயா இருக்கீங்களா? இல்லை. தட்சிணாமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? தட்சிணாமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? இல்ல. விஜய பிரதாப் வழக்கறிஞர் இருக்கீங்களா? இல்லை. சிவகுமார் தமிழ் உதவி பேராசிரியர் இருக்கீங்களா? இல்ல. பாக்கியம்மா நீங்க பேசுறீங்களா? நடுவுல பாக்கியம்மா பேசுறீங்களா? வணக்கம் சார். பேசுறேன். பேசுங்க நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு நிகழ்வை நாமும் நடத்தி கொண்டிருக்கும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட ஏனைய நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வில் கவி பாட வருகை தந்திருக்கும் கவி பெருமக்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் அடுத்த
பன்முக கலை பெருவிழா ஆகஸ்ட் திங்களில் திட்டமிட்டிருக்கிறோம். இதற்கு முன்கூட்டியே விருதாச்சலம் கவிஞர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் இதை உலகமாக இங்கே பதிவு செய்திருந்தார். அந்த நிகழ்விலே பங்கேற்க விழையும் கவிஞர்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் அந்த குழுமத்தில் உங்களை இணைப்பார்கள். தொடர்ந்து அந்த நிகழ்வுக்கான பதிவுகள் அந்த குழுமத்திலே வருவதை நீங்கள் பார்க்க ஏதுவாக இருக்கும். இந்த நிகழ்வு ஒரு முழு நாள் நிகழ்வாக நடக்க ஒரு திட்டமிட்டிருக்கின்றோம். இது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த 100 கவிஞர்கள் பங்கேற்கும் தானம் செய்வீர் என்னும் கருத்தலைப்பில் ஒற்றை தலைப்பில் 100 முத்துக்கள் என்னும் நூலிலும் இந்த கவிதைகள் இடம்பெறும். இதற்கான நிறைவு தேதி இந்த மாதம் இறுதி வரை இருக்கிறது. அந்த புத்தகமும் கவிஞர்களுக்கு கிடைக்கும். உலக சாதனை புத்தகம், சிகரம் உலக சாதனை புத்தகத்திலும் அதில் இடம்பெற வாய்ப்புண்டு. கவி முத்து எனும் ஒரு விருது இன்னும் இதில் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே கவி பெருமக்கள், கவிஞர் வயமுத்து உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் இந்த நிகழ்வுக்கான முழு விருந்தினர்கள் மற்ற விவரங்களும் நாங்கள் அந்த குழுமத்தை பதிவு செய்வோம். இந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இன்னும் நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கிற கலைத்திறனில், அதாவது பரதம், சிலம்பம் உள்ளிட்ட கலைத்திறன்களில் திறன்மிக்க ஒரு குழந்தைகளே, ஒரு திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள், இந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாம் நீங்கள் பரிந்துரை செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 20% குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் இல்லாத இந்த நிகழ்வில் வாய்ப்பு இருக்குது. எல்லா நிகழ்வும் நம்ம தொடர்ந்து அப்படிதான் கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியிலும் அது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கவிஞர்களோ மற்ற கலைஞர்கள் எந்த மாதிரியான எந்த மாவட்டமாக இருந்தாலும் அது பரவாயில்ல. இதுவரையிலும் கிட்டத்தட்ட அது ஒரு 30 நபர்களுக்கும் மேலே நம்ம தேர்வு செய்திருக்கோம். நீங்கள் வேறு யாராவது நீங்கள் இப்போ இணைஞ்சிருப்பீங்க, தலைவர் தொடர்பு கொண்டு இணைஞ்சிருப்பீங்க, அவருடைய எண் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியான ரொம்ப பின்தங்கிய ஒரு குழந்தைக்கோ அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பாங்க. அந்த இயக்கத்தை வந்து உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கம் பூர்த்தி செய்ய கற்று கொண்டிருக்கிறது. இது வந்து எல்லா விதமான கவிஞர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கேற்பு கட்டணம் தான், கவிஞர்கள் உட்பட எல்லா விதமான கவிதைகளுக்குமே. இதுவே வந்து ஒரு 20-25% அந்த கட்டணமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லா நிகழ்வுமே பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலமா கிட்டத்தட்ட இதுவரையிலும் 20,000 நபர்களுக்கு மேல நிகழ்ச்சி அல்லாமல் சில பள்ளியிலும் நம்ம கலை நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு அவங்களுக்கு சான்றிதழ்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த எண்ணிக்கையில நான் சொல்றேன், 20,000 மேல நம்ம கலைஞர்களுக்கு வந்து ஒரு தளம் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு இடத்தை வந்து உலகத்தமிழ் பண்பாடு சங்கம் பிடித்திருக்கிறது. இது 4 ஆண்டு காலத்துல இந்த ஒரு அரிய ஒரு விஷயத்தை நீங்களாம் கூட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்புகளால் தான் இதை சாத்தியமாகுது. இன்னமும் வரப்போற நிகழ்வுல இன்னும் நல்லா மெருகூட்டப்படும் அப்படின்னா உங்களுடைய அத்தனை பேரோட ஒத்துழைப்பும் உலகத்தமிழ் பண்பாடு சங்கம் வரவேற்குது. மற்ற விதமான எந்த விதமான உங்களுக்கு இதில் ஐயம் இருந்தாலும் நீங்கள் தலைவர்கிட்ட கேட்கலாம், அல்லது யார் மூலம் இணைஞ்சிங்கன்னா நீங்கள் அவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த கவிதையில் ஏன் இது நான் கவிதையை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு கவியரங்கம் அப்படின்றதால நான் சொல்கிறேன். இந்த கவியரங்கம் வந்து ஒற்றை சிப்பியில் 100 முத்துக்கள் அப்படின்ற தலைப்புல நூலா வெளியீடு செய்த அந்த நூல்ல உங்களுடைய கவிதைகள் இருக்கும். ஆளுமை மாபெரும் ஆளுமைகள் எல்லாம் பாடுத்துறை மதிப்புரை கொடுத்த ஒரு நூலாகவும் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு நூல். அது இல்லாம அது ஒரு உலக சாதனை கவியரங்கமா 100 பேர் கவிதை வாசிக்கிற ஒரு மேடையாக அந்த நாள்ல வந்து கிட்டத்தட்ட காலை 9 மணிலிருந்து 2 மணி வரணும் அந்த கவியரங்கம் தான். அதுக்கு மதியம் தான் வந்து நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகுதான் நிகழ்ச்சிகள், ஒட்டுமொத்த கலை நிகழ்ச்சிகளும் நம்ம. அப்படி இருக்கும்போது அது ஒரு சாதனை நிகழ்வா, சிகரம் உலக சாதனை புத்தகத்திலேயே என்ன சாதனை சான்றிதழ் அது கிடைக்குது. சாதனை சான்றிதழ் தாண்டி உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் விருது கிடையும் உள்ளிட்ட அத்தனை விஷயமா வந்து இது கவிஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். கவிஞர்கள் இதுவரை நம்ம கவியரங்கத்துல வந்து கவிதை எழுதும் நிகழ்வாக தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். கவிதை வாசிக்கிற மாதிரி மேடையில வாசிக்கலாம் என நிகழ்வு, தொடர்ந்து வாசிக்கிற மாதிரியான நிகழ்வு இல்லை. தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். இதுல ஒரு சிலர் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். தெரியாத மற்ற நபர்கள் இதை தெரிவிக்கிறதுக்காக நான் சொல்றேன். கலைவாணர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நிகழ்வுகள் நம்ம நடத்தியிருக்கோம். தொடர்ந்து 1 வருடம் 3 நிகழ்வு அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் நடத்தி இந்த வர நிகழ்ச்சி ஒரு பல்கலைக்கழகம் தான். அது இன்னும் எதுன்னு ஒரு உறுதி செய்யல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேசிட்டு இருக்கோம். ஆனால் தேதி வந்து ஆகஸ்ட் 18 அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியா, இதுவரையிலும் இல்லாத ஒரு பெரிய நிகழ்ச்சியா தான் நம்ம திட்டமிட்டு இருக்கோம். கவிஞர்கள் நீங்க இந்த உலக சாதனை நூலில்
இடம்பெற விரும்பினா உங்களுடைய விரும்பும் நபர்கள் வந்து அந்த கவியரங்கம் அப்படின்றதுக்காக ஒரு குழுமம் இருக்கு. அதுல வந்து இணைப்பாரு தலைவர். உங்களை யார் விருப்பத்தை தெரியுங்களோ அவங்களை இணைப்பாரு உங்களுடைய எண்ணம். நீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட அந்த நிகழ்ச்சி சார்ந்த பதிவுகளை வந்து நீங்க அதுல பாக்குறதுக்கு ஏதுவா இருக்கும். நான் இதன் மூலமா உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்க பகுதியில தகுந்த ஒரு நபர், ஏதாவது ஒரு கலையில ஒரு கலை பயிற்சியில சிறப்புக்குரிய ஒரு நபரா, அந்த கலையில வந்து சொல்றது அதே ஒரு அர்ப்பணிப்பா செய்யக்கூடிய ஒரு நபரா, ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு ஆர்மியா, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இதுவரையிலும் ஒரு மேடையில இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு நபர்களை நீங்க தெரிவிக்கலாம். அந்த மாதிரியான இது இருந்தாலும் நீங்க சொல்லலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மற்றபடியான விவரங்கள் தலைவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிமா, வாழ்த்துக்கள். அடுத்து நாம் கவியரங்கத்துக்கு செல்லலாம். அடுத்தது தட்சிணாமூர்த்தி சென்னை இருக்கிறீங்களா? தட்சிணாமூர்த்தி இல்ல. விஜயபிரதாப் வழக்கறிஞர் இல்லையா? சிவகுமார் தமிழ் உதவி பேராசிரியர் இருக்கீங்களா? இல்லை. திருமதி வே நவரத்னம் தலைமை ஆசிரியர் இருக்கீங்களா? இல்ல. ஐயா வாங்க. இருக்கீங்களாமா? சரி சரி. உங்க காணொலிய வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிக்கலாம் ஐயா? ஆரம்பிங்கம்மா, ஆரம்பிங்க. உலக உண்மைகளை உணர கூறுவேன் என்றன் பாட்டில் மாணவர்களுக்கு. சாதியை விடு, சமத்துவம் போற்று, சத்தியம் பேசு, சரித்திரமாய் நில், மதத்தை ஒளி, மானுடம் வெல், பாரினில் வேண்டாம் பாலியல் பலாத்காரம், ஆண் பிள்ளைக்கு அறம் சொல்லி பெண் பிள்ளை பாதுகாப்போம், கைபேசி விளையாட்டு நிப்பாட்டு, நீ கரங்கோர்த்து வட்டமிட்டு பூமியில் கால் பதித்து பூவாய் சிரித்து விளையாடு, வாழ்வியலை வளமாக கொடுத்து வாழ்க்கையை வாழ வைக்கும், காலம் முழுதும் கை கொடுக்கும் கல்வியை கையெடு, போரில்லா உலகம் பொதுவுடைமை போற்றி உலக மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவராய் அன்பு காட்டி அறம் வளர்த்து பெண்மை போற்றி மண் காத்து தெய்வம் தானென்று உணர்ந்து மொழி போற்றி நேர்பட பேசி நாளெல்லாம் நல்லது செய்து வாழ்வாங்கு வாழ்ந்து பார்ப்புகழ வாழ்வாய். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை அருமை அருமை. ரொம்ப சிறப்பான ரொம்ப ஒரு சின்ன கவிதையிலே முக்கியமான செய்திகள் என்னென்ன இருக்கிறதோ, ஏதோ ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் இருக்கிறதோ அதை வந்து ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதுல ரொம்பவும் என்னை கவர்ந்த ஒரு கருத்து என்னன்னா, ஆண் பிள்ளைக்கு அறம் சொல்லி. உண்மைதான், அது ரொம்ப சிறப்பானது. என்னன்னா, பெண் பிள்ளைகளை அடக்கமா இருங்கன்னு சொல்றதை விட ஆண் பிள்ளைகளுக்கு முதலில் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு சிறப்பான கருத்து. ஒரு ஆசிரியராய் நீங்க உங்களுடைய சிறப்பான கருத்து சொல்லிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. வாங்க ஐயா. கோபிநாத் ஐயா, வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. தொடங்குகிறேன் ஐயா. வாங்க வாங்க. நற்றமிழ் விழா தந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்க ஆளுமைகள் அம்மா பாக்யலட்சுமி, ஐயா மரியா டக்ளஸ் ஐயா அவர்கள் மற்றும் நண்பர் செந்தில்குமார் ஆகியோருக்கு அடியானின் வணக்கங்களும் நன்றிகளும். தமிழ் வணக்கம். உறைந்தாய் உயிரில் உணர்வாய் கலந்தாய், நிறைந்தாய் ஊனில் நிறைவாய் தமிழே, மறையாய் படித்த மதப்பினில் யானும் இறையாய் தொழுகிறேன் ஏற்றெழு தாயே. அவை வணக்கம். விடுமுறை நாள் இன்று வீட்டில் தொலைக்காட்சி முன் தொலைந்திட விரும்பாமல் கொடுத்திட்ட அன்பு கணையை தூய தமிழ் பற்றி ஆற்றிட விரைந்து வந்த உள்ளம் தைத்தோர்க்கு சிந்தை மகிழ அவை வணக்கமும் வாழ்த்துகளும் ஏற்க
ஏற்க. இனி என் பாட்டு திருத்தாலே தமிழருக்கு தமிழால் கூற விளைவது கவிதையாய். பாட்டு திறத்தாலே பாரதி இந்திய நாட்டினை காட்டிட நன்றியை காட்டியதா இல்லை கூட்டியதா? தீட்டிய பாக்களால் தேசபக்தி ஏற்றியும் காட்டுவீரா ஓர் சிலை காண வடநிலத்தில். தீட்டிய பாக்களாய் தேசபக்தி ஏற்றியும் காட்டுவீரா ஓர் சிலை பாரதிக்கு காண வடநிலத்தில். விடுதலை நாளுக்கு வித்திட்ட முன்னோர் விடுபடவே நூலாய் விதைக்கிறார் பாடத்தில். விடுதலை நாளுக்கு வித்திட்ட முன்னோரை விடுபடவே நூலாய் விதைக்கிறார் நம் பாடத்தில். நடுங்கிய ஆங்கிலன் நற்காட்டான் விட்டோட, நடுங்கிய ஆங்கிலன் நற்காட்டான் விட்டோட, முடுக்கிட்ட முதல் தமிழன் புலித்தேவனே அறிவீரோ? நடுங்கிய ஆங்கிலன் நற்காட்டான் விட்டோட, புலித்தேவனின் ஊர் நற்காட்டான் விட்டோட, முடுக்கிட்ட முதல் தமிழன் புலித்தேவனே யாவனவன். வானம் பொழிய வளபூமி பொன்விளைக்க ஈனனுக்கு கட்டவரி ஏற்காத கட்டபொம்மன் கோணவன் அழகுமுத்து கூடியே ஊமைத்துரி மான ஈகம் ஏற்றார் மறவாதீர் நம்மவர். வானம் பொழிய வளபூமி பொன்விளைக்க ஈனனுக்கு கட்டவரி ஏற்காத கட்டபொம்மன் கோணவன் அழகுமுத்து கூடியே ஊமைதுரை மான ஈகம் ஏற்றாரவர் மறவாதீர் நம்மவர். அவமான அந்நியனை ஆட்டி பரணி இனம், அவமான அந்நியனை ஆட்டி பரணி இனம், சிவகங்கை வீரியவள் சீலவேழு நாச்சி, சிவத்தின் மருதி வீரர் செத்தும் விடுதலை தவத்தை விளைத்தார் தமிழ் மண்ணில் அவர். சிவகங்கை வீரியவள் சீலவேழு நாச்சி, சிவத்தின் மருதி வீரர் செத்தும் விடுதலை தவத்தை விளைத்தார் தமிழ் மண்ணில் அவர். வீரத்தமிழரிடம் வீழ்ந்த நிகழ்வுகளாய் தீரன் சின்னமலை திகழ்புலியாய் சீர்கொங்கில் சூரனவன் பரங்கியன் சூழ்ச்சியால் மாண்டுமே ஆரகமாய் நம்மையில் ஆர்ப்பரிக்க ஏறினான். ஆரகம் என்பது குருதி, குருதியாய் நம்மையில் ஆர்ப்பரிக்க ஏறினான். ஆதியில் போரிலா ஆற்றல் அகிம்சையால் நீதி கேட்க பால கங்காதரர் நேர்ந்துவிட நம்மவரை. நீதி கேட்க கங்காதரர் நேர்ந்து விட்டதோ நம்மவரை, வடவரை அல்ல. சேதி வடவருக்கு சேதமில்லை, நம் வஉசி பாதி தன் வாழ்நாளும் பாழாக போனாரே. சேதி வடவருக்கு சேதமில்லை, நம் வஉசி தான் பாதி தன் வாழ்நாளும் பாழாக போனாரே. வெஞ்சிறையில் வாடி மீண்டு வீடு வருகையில், வெஞ்சிறையில் வாடி மீண்டு வீடு வருகையில் தஞ்சம் வடநாட்டோன் தந்திடவும் இல்லையே, தஞ்சம் வடநாட்டோன் தந்திடவும் இல்லையே. அஞ்சாதனத்தவன் அன்பு சுப்பிரமணி சிவா, அஞ்சாதனத்தவன் அன்பு சுப்பிரமணி சிவா மிஞ்சிய குட்ட நோயில் மீண்ட சிறை நண்பன். அஞ்சாதனைத்தவன் அன்பு சுப்பிரமணிய சிவா மிஞ்சிய குட்ட நோயில் மீண்ட சிறை நண்பன் அவன். ஈரமும் இன்றி இனத்தை கொன்றவர் வீரத்தமிழரை வீழ்த்திய சண்டாளர் தூர வடவர் துணிகிறார் இன்றுமே காரணம் ஆய்ந்து கடமையை ஆற்றிடு. தூர வடவர் துணிகிறார் இன்றுமே காரணம் ஆய்ந்து கடமையை ஆற்றிடு. பாரத நாடிது பைந்தமிழர் ஆண்டதே, பாரதை இன்றுமே பாறையில் வேங்கையாய். பாரத நாடிது பைந்தமிழர் ஆண்டதே, பார் அதை இன்றுமே பாறையில் வேங்கையாய். போரதில் வென்று பொறித்தோம் இமயத்தில், போரதில் வென்று பொறித்தோம் நாம் இமயத்தில். நீரதை நோக்கவும் நிற்குதே இன்னமும், நீரதை நோக்கவும் நிற்குதே இன்னமும். தீட்டை மனிதருள் தீந்தமிழால் தீத்து நாம், தீட்டை மனிதருள் தீந்தமிழால் தீத்து நாம். மீட்போம் தமிழரை மேன்மையுற நாமினி, மீட்போம் தமிழரை மேன்மையுற நாமினி. காட்டினேன் நல்வழியை பாட்டு திறத்தாலே, காட்டினேன் நல்வழியை பாட்டு திறத்தாலே. நாட்டிடத்தான் நந்தமிழர் நாடு. நன்றி ஐயா. அவைக்கு நன்றி கூறி அமைகிறேன். அருமை அருமை அருமை, சிறப்புங்கய்யா, சிறப்பு சிறப்பு. தமிழரின் சிறப்பை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. முக்கியமாக இந்த சுதந்திர போராட்டத்துல நமக்காக பாடுபட்ட புலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா, அழகு முத்துக்கோன் அவர்கள், ஊமைத்துறை அவர்கள், வேலு நாச்சியார் அவர்கள், மருது வீரர்கள், தீரன் சின்னமலை, வஉசி ஐயா, சுப்பிரமணிய சிவா ஐயா, ரெண்டு பேரையும் சொல்லும் போதே நமக்கு கண்ணு கலங்கும்.
அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில இருக்குது ஐயா. ரொம்ப கடினப்பட்டு வெளியே வந்திருக்காங்க. அதுலயும் சுப்பிரமணிய சிவா ஐயா எல்லாம் அந்த குற்ற நோயால அவர் பாதிக்கப்பட்டு வந்ததெல்லாம் எவ்வளவு பெரிய அது எங்க ஊர்க்காரர் ஐயா அவரு, உங்க ஊருக்காரர். சேலத்துக்காரரு. ரெண்டாவது அதற்கு இணையான ஈகம் வடநாட்டுல யாருமே செய்யல ஐயா. யாருமே செய்யல. உண்மைதான். ரொம்ப ஆனா என்னன்னா அது எதுவுமே வெளியே வரல, வெளியே பெருசா பேசப்படல. நம்மளுடைய பேசப்படலை. அதனாலதான் கவலை. போடக்கூடிய விடயம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. தமிழை நிச்சயம் நாம் மீட்போம், தமிழரையும் மீட்போம். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். அடுத்து பாசி விஜயபிரசாத் இருக்கீங்களா? பாசி விஜயபிரசாத். கவிஞர் அஜித்குமார் இருக்கீங்களா? அஜித்குமார் ஐயா இருக்கேன் ஐயா. உங்க காணொலியை போட்டுட்டு பேசுங்க. வருகிறேன். சங்கத்தில் ஐயா சரியா கேட்கல. அஜித்குமார் சரியா கேட்கல. ஹலோ பேசுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. உலக தமிழ் பண்பாட்டு சங்க, சரிங்க ஐயா. உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தில் இருக்கக்கூடிய மரிய டக்ளஸ் ஐயா அவர்களே, தமிழ் மகன் பா இளங்கோ ஐயா அவர்களே, மற்றும் ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் ஐயா அவர்களே, மற்றும் எனக்கு அக்காவாக திகழக்கூடிய வெண்பா பாக்கியலட்சுமி அக்கா அவர்களே, மற்றும் ஏனைய கவிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எந்த தலைப்பினை முன்வைத்திருக்கிறேன். என்னுடைய கவிதை பாரதி உதாரணம். எந்த பாட்டு திறத்தாலே அதிகாலை பொழுதும் நல்ல பொழுதாக மாறிடும். எந்த பாட்டு திறத்தாலே வேலும் வாழும் பதிலளிக்கும். எந்த அதிகாலை நல்லதாக பாட்டு திறத்தாலே இயற்கை வரவேற்கும். எந்த பாட்டு திறத்தாலே குயில் பறவையும் மயங்கும். எந்த பாட்டு திறத்தாலே சுற்றும் பூமியும் நின்று பார்க்கும். எந்த பாட்டு திறத்தாலே தமிழ் மொழியும் ஊரெங்கும் வளரும். எந்த பாட்டு திறத்தாலே மண்ணும் நல்லதாய் விளையும். எந்த பாட்டு திறத்தாலே நெற்றியில் திலகமும் பதில் சொல்லும். எந்த பாட்டு திறத்தாலே வையகமும் வணங்கும். எந்த பாட்டு திறத்தாலே வைரமுத்து ஐயாவும் ஆசிர்வதிப்பார். எந்த பாட்டு திறத்தாலே வயலும் வணங்கும். எந்த பாட்டு திறத்தாலே பசு மாடுகளும் நல்லதாய் பால் கறக்கும். எந்த பாட்டு திறத்தாலே மழையும் பெருமழையாய் பொழியும். எந்த பாட்டு திறத்தாலே கடல் அலையும் என்னுடன் சேர்ந்து பாடும். எந்த பாட்டு திறத்தாலே கடல் அலையும் என்னுடன் சேர்ந்து பாடும். எந்த பாட்டு திறத்தாலே ஆகாயமும் இறங்கி வந்து பார்க்கும். எந்த பாட்டு திறத்தாலே காற்றும் இனிமையாய் பேசும். எந்த பாட்டு திறத்தாலே கனிகளும் நல்லதாய் இருக்கும். எந்த பாட்டு திறத்தாலே மூவேந்தர்களும் பாராட்டி செல்வர். எந்த பாட்டு திறத்தாலே புத்தகமாய் எழுதி மகிழ்வர். இந்த அருமையான வாய்ப்பை அளித்த மரி டக்ளஸ் ஐயா அவர்களுக்கும் ஏனைய கவிஞர்களுக்கும் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள் அஜித்குமார். சிறப்பு. இயற்கை உங்களுக்கு வாழ்த்தட்டும். உங்களுடைய பாட்டு திறத்தால் இயற்கை உங்களை வாழ்த்தட்டும். காற்று உங்களிடம் பேசட்டும். வயலும் வாழும் உங்களுக்கு நல்ல வாழ்வு அளிக்கட்டும். வாழ்த்துக்கள் அஜித். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றி. சாந்தா சுகுமாரன் இருக்கீங்களா? சாந்தா குமாரி சுகுமாரன் இல்ல.
கவிஞர் அந்தோனத் இருக்கீங்களா? அந்தோனத் சார். அந்தோனத், வணக்கம்மா. வணக்கம்மா, வாங்க. இப்பதான் முத நம்முடைய நிகழ்வுல கலந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இல்ல சார், ஆல்ரெடி ஒரு உலக கிண்ண சாதனையில வெண்பா பாக்கியலட்சுமி மேடம் நடத்துனாங்க. ஆமா ஆமா. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். கவிதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல கவிதை எழுதுறது. எங்க இது இல்லைங்களா? சென்னையில கலைவாணர் அரங்கத்திலா? கலைவாணர் அரங்கத்துல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜாக்குவார் தங்கம்லாம் வந்திருந்தாங்க அந்த. அவையோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். எந்தன் பாட்டு திறத்தால் என்ற தலைப்பில் நான் கவி பாட வந்துள்ளேன். பாரத தங்கமே, எட்டயபுரத்து தமிழ் சிங்கமே, தென்னை போல் நிமிர்ந்து நின்று யாருக்கும் அஞ்சாது உரிமைக்கு போராடிய பாருக்குள்ளே நல்ல வேந்தன் பாரதி. அவரை போல் எந்தன் பாட்டு திறத்தால் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. உலகமே விடியலை நோக்கி விழித்திடுமே. பா என்றால் பாட்டு, ரதி என்றால் அழகு. பாரதியின் பாடல்கள் எல்லாம் அழகுதான். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி எந்தன் பாட்டு திறத்தால் இல்லத்து பெண்கள் எல்லாம் கவியேற்றுவதே பாரதி கண்ட பெண் முன்னேற்றம்தான். கவிதையெல்லாம் தமிழின் ஆட்சி, கற்ற தமிழோ கவிதையின் பெயர்ச்சி. எதுகை மோனைக்கு இல்லை வறட்சி, எந்தன் பாட்டால் கவி உலகில் மறுமலர்ச்சி. எந்தன் பாட்டால் மும்மாறி மழை பெய்ய கூடுமே. எந்தன் பாட்டு திறத்தால் ஆண் பெண் என்ற வேறுபாட்டை அறவே அகற்றுமே. எந்தன் பாட்டு திறத்தால் நெஞ்சுக்கு நீதியும் சமூக நீதியும் கிடைக்குமே. எந்தன் பாட்டால் ஜனநாயகம் தழைத்து ஓங்கிடுமே. எந்தன் பாட்டு திறத்தால் பாருக்குள்ளே நல்ல நாடு பாரதம் போற்றும் நம் தமிழ்நாடு ஆகுமே. மானுடம் பாட வந்த பாரதிக்கோ பல பெயர்கள் உண்டு இங்கு. எந்தன் பாட்டு திறத்தால் கவி பாட வந்த எனக்கோ வாய்ப்புகள் தந்தமைக்கு இந்த அவைக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. சிறப்புமா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. உங்களுடைய பாட்டு திறத்தால் யாருக்கும் நாம் அடிமையில்லை என்ற நிலை வரும், பெண் முன்னேற்றம் வரும், கவி உலகில் மறுமலர்ச்சி வரும், ஆண் பெண் வேறுபாடு ஒழியும், சமூக நீதி கிடைக்கும், பாரதம் போற்றும் நாடாக இந்த தமிழ்நாடு அமையட்டும். வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடலுக்கு நன்றி நன்றி. வணக்கம். தொடர்ந்து உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தோட இணைந்து பயணிக்குங்க. அடுத்து ஏவிசி கார்த்திக் இருக்கீங்களா? ஏவிசி கார்த்திக் வாங்கம்மா. சந்தான லட்சுமி அம்மா வாங்க. அம்மா வணக்கம்மா, வாங்க வாங்க. அம்மா அவங்க ஒலி வாங்கி இது பண்ணிக்கோங்க. அம்மா மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. பேசுங்க பேசுங்க. ஆமா ஆமா, உங்க கவிதை வாசிங்க. ஐயா வணக்கம். வணக்கம். தொடரலாம் அல்லவா? சிறு உலக பண்பாட்டு மைய உறுப்பினர்கள் அனைவருக்கும், பாக்கியம் அம்மா டாக்டர் அவர்களுக்கும் எனது முதற்கண் தமிழ் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்தன் பாட்டு திறத்தாலே
இந்த பாட்டு திறத்தாலே சங்கத்தமிழ் ஏட்டுத்திறம் எல்லாம் தரணிக்கு தந்திட வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற புறப்பாட்டு வரி புத்துயிர் பெற வேண்டும். செல்வத்து பயனை ஈதல் என்பதை இசைப்பட செய்திடல் வேண்டும். காலம் வென்ற தன்னிக கன்னித்தமிழை யாழம் முழுவதும் படித்திடல் வேண்டும். எந்தன் பாட்டு திறத்தாலே தெய்வத்தமிழ் ஓசை திருவெல்லாம் ஒலித்திடல் வேண்டும். பொருளிலக்கணம் தந்த தொல்காப்பிய தமிழை தொடர்ந்து படித்திட வேண்டும். எண்ணங்கள் சீராக தினந்தோறும் இயம்பிட வேண்டும். களவில் அறத்தொடு நிற்றல், கற்பில் இல்லறம் காணல், மரத்தில் அறப்போர் என்ற தமிழ் நாகரிக பண்பாட்டு விதைகளை பாரெங்கும் விதைத்திட வேண்டும். வளரும் தலைமுறை வாழும் தலைமுறையாக இருக்க இயற்கையோடு இணைந்த பிரபஞ்ச வாழ்வியலுக்கு வழிகாட்ட வேண்டும். எந்தன் பாட்டு திறத்தாலே எதிர்காலம் இன்புற வேண்டும். எந்தன் பாட்டு திறத்தாலே எதிர்காலம் இன்புற வேண்டும். வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா ஒரு சில வரிகளிலே ரொம்ப அருமையான ஒரு கவிதை வாசிங்க. ரொம்ப சிறப்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது எங்கும் பரவ வேண்டும். சங்கத்தமிழ் நூலை யாரும் படிக்க செய்ய வேண்டும். தொல்காப்பியத்தை படிக்க செய்ய வேண்டும். தமிழ் நாகரிகம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். இந்த உலகம் ஒரு இயற்கை வாழ்விற்கு திரும்பி நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்று ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நீங்க இப்பதான் முதல்ல நம்ம நிகழ்வுல கலந்துக்கிறீங்களா? ஆமாங்க, ஏற்கனவே நான் சென்னையில கலந்துருக்கேன், ஆனா வரல. பெண்ணென்னு மகாசக்தி. சரி சரி சரி. இது இரண்டாவது அமர்வுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இருக்குது சென்னையில கலந்துக்கிறீங்களா? அதுல பாத்தீங்களா? கண்டிப்பாங்க கலந்துக்கிறோம்ங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க இருக்கீங்க நீங்க? மதுரையா? மதுரை. எங்க? மதுரை. முத்தமிழ் கண்ட மதுரை. முத்தமிழ் சங்கம். முத்தமிழ் சங்கம் கண்ட மதுரையா? வாழ்த்துக்கள்ங்க. நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. விரிசடை கடவுளோடு குன்றமந்த முருகப்பெருமாளும் வாய்ந்த கபாடபுரம் இருந்த கன்னித்தமிழ் கண்ட மதுரை. அப்பா, எப்பயுமே மதுரைக்காரங்களுக்கு அவங்க ஊரினுடைய பெருமை வந்து எப்பயுமே ஒரு பெருமைதான். அது உண்மையில அந்த பெருமை வந்து தகும். அது தகுந்தான். நீங்க சொல்றது நிச்சயமா ஒரு அதுக்கான தகுதி உள்ள ஒரு ஊர் தான் மதுரை. பாத்துக்கலாமா? தமிழோடு தொடர்புடையனாலதான் கடலில் கலக்காத ஒரே ஆறு வைகை. கோபம் கொண்டு அம்மாக்கே போய்கிறேன். ராமநாத அக்ரிணைக்கு அவ்வளவு அன்பு இருந்தால் வேதனைக்கு எவ்வளவு இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள்மா. நீங்க என்ன ஆசிரியரா? ஆமாம், இணை பேராசிரியர் மன்னதுரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி. எங்க ஏரியா பத்தி தான் கோபிநாத் ஐயா அப்படி சொன்னாரு. சரி 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 சரி. ஆமா. வேலு நாச்சியாரின் வீரம் கண்ட செம்மன் சிவகங்கை. சிவகங்கை. வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றிங்கய்யா நன்றி. அடுத்து இவங்க புனிதவல்லியம்மா, வணக்கம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. முதலில் இணைந்திருக்க வேண்டும். வேறு ஒரு நிகழ்வில் இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க முதல்ல பாட வேண்டியாலும் கடைசியில பாடுறீங்க. வாங்க ஐயா. வாசிக்கலாமாங்க ஐயா? வாசிங்க வாசிங்க. அனைத்து தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் இருகரம் கூப்பி தலை சாய்த்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தன் பாட்டு தரத்தாலே நான் ஒன்று பாரதி இல்லை, பாரதியின் கொள்ளு பேசியாக நினைத்துக் கொள்ளுங்கள். எந்தன் பாட்டு திறத்தாலே எந்தன் பாட்டு திறத்தாலே எழுதிடுவேன், எழுத வைப்பேன், என் எழுதுகோலை பேசிட வைப்பேன். எந்தன் பாட்டு திறத்தாலே எழுதிடும் கோலை பேசிட வைப்பேன். உடன் சந்தம் சிந்திட கொஞ்சிடவே சலங்கை ஒளி போல் மகிழ வைப்பேன். உடன் சந்தம் சிந்திட கொஞ்சிடவே சலங்கை ஒளி போல் மகிழ வைப்பேன். கந்தலை உழித்திட அழித்திட கண்ணிமை உறங்கிட மறுத்திடுவேன். கந்தலை ஒழித்திட அழித்திடவே கண்ணிமை உறங்கிட மறுத்திடுவேன். உடன் அந்தியும் பகலும் துரத்திடவே அவர்தம் துயர்தனை துரைத்திடுவேன். உடன் அந்தியும் பகலும் துரத்திடவே அவர்தம் துயர்தனை துடைத்திடுவேன். இருகரம் ஏந்திடவே ஏங்கிடவே இறைவன் படைத்தான் ஏழைகளை. இருகரம் ஏந்திடவே ஏங்கிடவே இறைவன் படைத்தான் ஏழைகளை. உடன் இருட்டு மனங்கள் ஒதுக்கிடவே உடன் இருட்டு மனங்கள் ஒதுக்கிடவே இவர்தம் துயர்தனை துடைத்திடுவேன்.
இவர்தம் துயர்தனை துடைத்திடுவேன். பசியும் பஞ்சமும் ஒழித்திடவே பண்பாய் பகர்வேன் பாட்டினிலே. பசியும் பஞ்சமும் ஒழித்திடவே பண்பாய் பகர்வேன் பாட்டினிலே. உடன் கசியும் கண்ணீரை துடைத்திடவே கருணை குணத்தை வளர்த்திடுவேன். உடன் கசியும் கண்ணீர் துடைத்திடவே கருணை குணத்தை வளர்த்திடுவேன். அன்பின் வலிமை பெரிதெனவே அகிலம் அறிந்திட பாடி வைப்பேன். அன்பின் வலிமை பெரிதெனவே அகிலம் அறிந்திட பாடி வைப்பேன். உடன் என்றும் ஐயா ஏதோ சத்தம். அம்மா அம்மா சந்தாலட்சுமி அம்மா உங்க மைக் ஆஃப் பண்ணிடுங்க. அம்மா சந்தாலட்சுமி அம்மா சொல்லுங்க. நன்றி ஐயா. அன்பின் வலிமை பெரிதெனவே அகிலம் அறிந்திட பாடி வைப்பேன். உடன் என்றும் நிலைத்த சொத்தெனவே எடுத்து சொல்வேன் என் பாட்டினிலே. என்றும் நிலைத்த சொத்ததுவே என்று எடுத்து சொல்வேன் என் பாட்டினிலே. பிஞ்சு குழந்தைகள் உழைப்பினிலே பேய்க்குணம் கொண்டோர் உடல் வளர்ப்பர். பிஞ்சு குழந்தையின் உழைப்பினிலே பேய்க்குணம் கொண்டோர் உடல் வளர்ப்பர். உடன் அஞ்சியும் கெஞ்சியும் மாண்டிடுவர். அக்குற்றம் நீங்கிடவும் பாடி வைப்பேன். அக்குற்றம் நீங்கிடவும் பாடி வைப்பேன். மயக்கும் போதையில் வழிமாறும் இளைஞர் கூட்டம் தள்ளாடும். மயக்கும் போதையில் வழிமாறும் இளைஞர் கூட்டம் தள்ளாடும். இருப்பவை எல்லாம் அழித்து செல்லும். அந்த மயக்கும் போதையை அழித்திடவும் பாடி வைப்பேன். அந்த மயக்கும் போதையை அழித்திடவும் என் பாட்டில் பாடி வைப்பேன். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எழுதுகோலை பேச வைத்து கந்தலை ஒழித்திடுவேன், துன்பத்துயரை ஒழித்திடுவேன், ஏழைகள் துயர் ஒழித்திடுவே பாடுபடுவேன். நல்லா நிறைய சொன்னீங்க. அன்பின் வலிமைதான் நிலைத்த சொத்து. அதுதான் நிலைத்த சொத்துன்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி குழந்தை தொழிலாளின்றது ரொம்ப ஒரு 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 என்ன சொல்றது, இந்த நாட்டுக்கு ஒரு அவமானகரமான ஒரு செயல் நினைக்கிறேன். அதை ஒழித்திடவும் உங்கள் பாட்டு திறனில் பாடுவீர்கள். போதையும் ஒழித்திடுங்கள். உங்கள் பாட்டுத்திறன் மேலும் சிறந்து இந்த நன்மைகள் அனைத்தும் நம் நாட்டுக்கு கிடைக்க தொடர்ந்து பாடுங்கள். நன்றிமா, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? பாடாதவங்க யாரும் இருக்கீங்களா? கவிதை பாடாதவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? செந்தில் வணக்கம் ஐயா. எல்லாரும் கவிதை பாடி முடிச்சுட்டாங்க. நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? வேற யாராவது கருத்து சொல்ல விரும்பினா விரும்பலாம், பேசலாம். வேற எதுவும் கருத்து சொல்ல விரும்பினால் பேசலாம். ஐயா, அந்த பெண் இந்த மகாசக்தி மார்ச் 8 நடந்த நிகழ்வுல எனக்கான சான்றிதழ் மட்டும் புரியல அனுப்பிச்சு வச்சா நல்லா இருக்கும் ஐயா. பாக்கியமா. ஐயா மன்னிக்கலையா? சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. பெண்ணின மகாசக்தி சான்றிதழ் உங்களுக்கு வரதுல எந்த விதமான சுணக்கமும் இல்லை. நீங்க இதுல இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்கன்னா 2 சான்றிதழ்களையும் சிறப்பா வாங்கிட்டு போயிடலாமேம்மா. கண்டிப்பா கலந்துக்கிறோம் ஐயா. நான் ஏற்கனவே வாய்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இதுல நான் யதார்த்தமா தான் இன்னைக்கு இதை கலந்துக்கிட்டேன். நான் தான் லாஸ்ட்ல கேட்டேன் உங்ககிட்ட, ஐயா கலந்துக்கிறேன் எவ்வளவு நேரம்னாலும் பரவாயில்ல என்ன, நீங்க கூட இந்த உலக சாதனை அன்னைக்கு கொஞ்சம் முடியாம போயிட்டு அதனாலதான் வர முடியல. கண்டிப்பா கலந்துக்கிறேங்கய்யா. அண்ணா யூனிவர்சிட்டி தான் அம்மா சொன்னாங்க. ஐயா தலைவரும் அதான் முடிவு பண்ணிருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பண்ணிருக்காங்க. அதனால நீங்க எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டீங்கன்னா ஐயா அதுக்கும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அது அந்த சர்டிபிகேட் வாங்கினா கண்டிப்பா எப்பயுமே அதுக்குமே வரணும்னு தான் ரொம்ப இஷ்டப்பட்டு தான் கொடுத்தேன். நான் தான் முதல்ல பணமே கட்டினது. திடீர்னு சொல்லுங்க. கலந்துக்கிறோம். வேற யாராவது
கருத்து சொல்ல விரும்புறீங்களா? முடிச்சுக்கலாங்களா? அம்மா சந்தானலட்சுமி அம்மா உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ஐயா அம்மா உங்க மைக் சந்தானலட்சுமி அம்மா வராங்களா ஐயா? இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்களாங்க ஐயா? இல்ல அவங்க பேசலாம், நம்ம அவங்களுக்கு கேட்கலாம். அப்புறம் பேச நன்றி. நன்றி. நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா. அந்த கவி இது போட்டியை பத்தி எனக்கு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க ஐயா. நவரத்தினம் மையம் செந்தில். ஐயா ஐயா சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க உங்களுடைய கவிதைய அந்த தானம் அப்படிங்கிற தலைப்புல அந்த குழுவுல நாங்க பகிர்ந்திருக்கிறோம். அந்த குழுவுல நீங்க இருக்கீங்களா? ஐயா அட்மினா இருக்காங்களா? எண் 5 ஒரு உலக தமிழ் கவிஞர் களம், அதுல வந்து உங்களுக்கு செய்தி போட்டிருக்கோம். நீங்க பெண் எனும் மகாசக்தி கவிதை எழுதியிருக்கீங்களாமா ஏற்கனவே? இல்லையே. சரி. அதற்கான கட்டணம் வந்து 2க்கும் வெவ்வேறா கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க கவிதை எழுதி இப்ப அந்த குழுவுல நாங்க பதிவிடுவோம். எந்த எண்ணுக்கு நீங்க அனுப்பணும்னு. தனிப்பட்ட முறையில நீங்க அந்த கவிதையை அனுப்பணும். பொது வெளியில அனுப்பக்கூடாது, ஏன்னா மத்தவங்க பாத்துடுவாங்கங்கிறதுனால. தனிப்பட்ட முறையில அனுப்புனீங்கன்னா அதை நாங்க வந்து திரும்பி வந்து பதிவு செஞ்சு உங்களுடைய ஸ்டைல்ல தான் அந்த ஃபார்மேட் இருக்கா அப்படின்னு திருப்பி உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே சொன்னீங்கன்னா அப்புறம் நூலாக்கிடுவோம். அந்த நூலாக்கினதுக்கு அப்புறம் நூல் வெளியீட்டு விழா அன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் அண்ணா பல்கலைக்கழகத்தோட இணைந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த தலைப்புல நூல் வெளியிடப்படும். அந்த நூல் உரிய கட்டணம் செலுத்தி நீங்க அதுல வரச்ச உங்களுடைய கவிதை அதுல இடம்பெறும். அதுல உங்களுக்கு உலக சாதனை நிகழ்வுக்கான சான்றிதழ் வழங்கப்படும், நூல் வழங்கப்படும், கேடயம் வழங்கப்படும், மெடல் வழங்கப்படும் மற்றும் பயனாடை, இந்த மாதிரி நிறைய ஏற்பாடு செய்திருக்காங்க. நீங்க அதுல கலந்துக்கலாம். அது வந்து அமைச்சர் பெருமக்கள், மிகச்சிறிய பெரிய ஆளுமைகள், திரைப்பிரபலங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஐயா இப்ப கவிஞர்கள் எல்லாம் வரவழைக்கிறதா சொல்லியிருக்காங்க. வைரமுத்து ஐயா கூட கேட்டிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் வர இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தோட இணைந்து அப்படிங்கும்போது சர்டிபிகேட்லயும் உங்களுக்கு அதுவே வரும். அண்ணா பல்கலைக்கழகம், உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்லயும் அதே வரும். ஏறக்குறைய அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய யாராவது ஒரு பெரிய ஆளுமை கூட சைன் பண்ற மாதிரி கூட சர்டிபிகேட் அமையலாம். அதனால நீங்களும் உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் இதை எடுத்து சொல்லுங்க. சொல்லி நிறைய ஒரு 100 கவிஞர்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம். காலம் ரொம்ப நீங்க அனுப்ப வேண்டிய கவிதைகள் வந்து சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா தான் நாங்க அதை விரைந்து பதிவு செஞ்சு நூலாக்க செய்ய முடியும். அதனால உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் விரைந்து அனுப்புங்க. உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா குழுவில் இருக்கிற செய்தியை பாருங்க. அந்த செய்தியில முழு விவரங்கள், கட்டண விவரம் உட்பட எல்லாமே இருக்கும். அதன்படி நீங்க பயணிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். வேற ஏதாவது ஐயங்கள் இருந்தா கேட்கலாம். சரிங்க. அந்த இது பணம் கட்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த இது கவிதை இதை அனுப்பி விடணுமா? அதாவது நீங்க உங்களுடைய பெயரை வந்து ஐயா குழு 5ன்னு வச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த குழுல நீங்க வந்து கவிஞர் களம் 2 குழுக்கள் இருக்கு. நீங்க ஐயா குழுல பதிவிட்டீங்கன்னா உங்களை அந்த கவிஞர் குழுல இணைச்சிருவாங்க. உங்க பெயரை முதல்ல பதிவு செஞ்சுட்டு அப்புறம் உரிய வழியில கட்டணம் செலுத்திட்டு நீங்க கவிதையை அனுப்பிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு அது அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரே கவிதை மட்டும்தான். ஆமா, கவிதை அது வந்து ஒரு போட்டி கவிதைங்கிறதுனால அது ஒண்ணுதான் எழுதணும். ஒரு கவிஞர் ஒரு கவிதை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 100 கவிதைகள் எழுதினாலும் எழுதுங்க, அனுப்பி வைங்க. அது உரிய நேரத்துல காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்க. சரி, ஓகே. நன்றி. நன்றிங்க ஐயா. செந்தில் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேங்க ஐயா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? அஜித் ஐயாவா? ஹலோ. கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குது. உங்களுடைய தனிப்பதிவுக்கு அனுப்பி வைக்கட்டுமா ஐயா, இல்ல ஐயாவுடைய தனிப்பதிவுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? நீங்க இல்ல, நீங்க உங்க பெயர் பதிவுங்கிறது வந்து ஐயா குழுல பதிவிடுங்க. கவிதையை வந்து ஐயாவுக்கு அனுப்பி விடுங்க. அவங்க எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயாவுக்கு கூட அனுப்புங்க, தப்பு இல்லை.
சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயாவுக்கு அனுப்பி வைக்கிறேங்க ஐயா. அதனாலதான் உங்க ஒரு ஐயப்பாட்டு இருந்தது உங்களை கேட்டேன் ஐயா. தவறில்ல. ஐயா தான் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்றாங்க. எல்லா பணியும் ஒருத்தவங்களே செய்ய முடியாதுங்கிறதுனால எங்கள மாதிரி சின்னவங்க எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஐயாவுக்கு அனுப்புங்க. அவங்க எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. நோ ப்ராப்ளம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சரிங்க. ஐயா எனக்கு ஒரு ஐயம். அம்மா கேளுங்க. இப்ப நீங்க அதாவது நம்ம 8வது மாசம் எழுதுற கவிதையே அனுப்ப சொன்னீங்களா, இல்ல இப்ப பேசுற கவிதையே அனுப்ப சொன்னீங்களா ஐயா? இல்ல. அதான் இப்ப பேசின கவிதை வேறு, நீங்க நூலுக்கு எழுத வேண்டிய கவிதை வேறு. நூலுக்கான கவிதை வந்து தானம் அப்படிங்கிற தலைப்புல கண் தானம், ரத்த தானம், உடல் உறுப்புகள் தானம் அப்படின்னு ஒரு சிப்பியில் 100 முத்துகள் அப்படிங்கிற மாதிரி தலைப்புல அந்த குழுவுல செய்தி பார்த்திருப்பீங்க. அந்த தலைப்புல அத கவிதை எழுத வேண்டும். அந்த தலைப்பு வந்து இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களில் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா கவிஞர்களின் வார்த்தைகளுக்கும் வலிமை உண்டு. அதனால உங்களுடைய படைப்பு சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதனால அந்த தலைப்புகளை மட்டும்தான் எழுதணும். இப்ப நீங்க பண்ணினது வந்து நூலாக்கத்திற்கோ கவிதையாகவோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இது வேறு, அது வேறு. ஓகேங்க ஐயா. ஓகே, நன்றி ஐயா. நன்றி. வேற யாராவது? நம்ம முடிச்சுக்கலாங்களா? ஐயா முடிச்சுக்கலாங்க. உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் இந்த 128வது இணையவழி நிகழ்வு கவியரங்கம் என் பாட்டு திறத்தாலே என்ற கவியரங்கத்தில் கலந்து கொண்ட கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய உலகத்தமிழ் பண்பாட்டு என்னுடையதும் உலகத்தமிழ் பண்பாட்டு சங்கத்துக்குமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. செந்தில், ஒரு நிமிஷம். இவரு மோகன சுந்தரம் இப்பதான் வராரு. வாசிச்சுட்டு சொல்லு. ஐயா வணக்கம். ஐயா மோகன சுந்தரம் ஐயா. மோகன சுந்தரம் ஐயா. வணக்கங்க ஐயா. நான் கவனிக்க தான் வந்திருக்கேன். என்னால மத்தவங்க பேசுறத கவனிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் பேச தயார் பண்ண முடியல. ஐயா நீங்க கல்லூரி பேராசிரியர்? கண்டிப்பாங்க. கல்லூரி முதல்வர் ஐயா. முதல்வர். மன்னிக்கணும் முதல்வர். ஐயா நீங்க கூட அந்த கவிதை எழுதுவது சார்ந்து சொல்லியிருந்தீங்க. அது வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக் கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். நேத்து இரவு ஒரு சின்ன பெரிய காரியம் ஆயிடுச்சுங்க. அதனால இப்பதான் நான் வீட்டுக்கு வர முடிஞ்சது. சரி, மத்தவங்க பேசுறதையாவது கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சிக்காக கேட்போம்னு இணைஞ்சிருக்கேன் நானு. சரிங்க. எனக்கு ஒரு ஐயா தலைவர் தலைமையில நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துருச்சுங்க ஐயா. வாசிப்பதாக இருந்தா நாங்க கேட்க ஆர்வமா இருக்கோம். இல்ல நான் தயார் பண்ணதெல்லாம் வீட்டுல இருக்கு. கோவையில இருந்து திண்டுக்கல். ஐயா நீங்க ஒரு அறிவு பெட்டகம், நடமாடும் நூலகம். உங்களுக்கு எதிர்ப்பு மனச்சிறையில் இருக்கும் வார்த்தைகளை சிதற விடுங்கள். செவியில் சேர்த்து கொள்கிறேன். கண்டிப்பாக. நான் எதுவும் பேசுறதுக்கு தயார் பண்ணலைங்கய்யா. நான் நிறைவு பகுதிக்கு வந்தா நான் முடிச்சுக்கிறேன். நிறைவு பகுதி வணக்கம் சொல்லிட்டேன். சரி. திருப்பி ஐயா வந்திருக்கீங்கிறதுனால ஐயா வந்து திருப்பி வாய்ப்பு. சரி, மகிழ்ச்சி. நன்றி. நிறைவடைந்து விட்டது நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றிகள் ஐயா. இரவு வணக்கங்கள் எல்லோருக்கும். வணக்கம்.